இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 71 பார்க்க போகிறோம். 71ல் தண்டனைகளை இப்போ நம்ம தண்டனை இங்கே சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 70 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருந்தோம். 71ல் என்ன தண்டனையை பற்றி சொல்லுவாங்கன்னா, பல அஃபென்ஸ் இருக்கையில் எப்படி அப்படின்னு. அதில் ஒரு உதாரணம் சொல்லிட்டு அதுக்கு மேலே வரலாம். எப்படின்னா, ஒரு செக்ஷன் 71 பார்க்கலாம். 71ல் லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். பல குற்றங்கள் இணைந்து இருக்கும் போது எவ்வளவு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு மேக்சிமம் வைக்கணும். அதுக்காக 71 வந்திருக்கு. உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தன் ஒரு கம்பால் அடிக்கான், ஒரு அடி அடித்து அது வாலண்டரி ஹர்ட், அதுக்கு ஒரு தண்டனை. அதே ஆள் 50 அடி அடிச்சிட்டான். இப்போ என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு குற்றம்னு எடுத்துகிட்டு 50 தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்காதீங்க. பிற என்ன செய்தாங்க, ஒரு செயலுக்கு ஒரு 2 டெஃபனிஷனில் அது உள்ளே வரும். அப்படின்னா 2 தண்டனை கொடுப்பீங்களா? அதெல்லாம் சொல்லுறதுக்கு செக்ஷன் 71. இதே சிஆர்பிசியில் போகும்போது அங்கே சார்ஜ் ஃப்ரேமிங்கில் வரும். சார்ஜ் ஃப்ரேமிங்கில் என்ன வருதுன்னா, ஒரு குற்றம் செய்தான்னா அந்த குற்றத்துக்கு 2 டெஃபனிஷன் இருந்தால் 2 சார்ஜும் போடணும்னு அங்கே கட்டாயப்படுத்தலாம். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில், வென் அஃபென்சஸ் ஆர் மேட் அப் இன் பார்ட், பல பகுதிகளாக ஒரு குற்றம் செய்யப்படும் போது, வென் ஈச் பார்ட் இஸ் இட்செல்ஃப் அன் அஃபென்ஸ், ஒவ்வொரு பகுதியுமே ஒரு குற்றமாக இருக்கும்போது. இதுக்கு தான் நான் சொன்ன உதாரணம். ஒரு அடி அடித்தா அது ஒரு குற்றம். 2வது ஒரு அடி அடிக்கான், அப்போ 2 குற்றம் பண்ணிட்டான். 3வது ஒரு அடி 3 குற்றம் பண்ணிட்டான். அதனால் இதில் என்ன சொல்லுவாங்க, அப்படியா இருந்ததுன்னா, அஃபெண்டர் ஷால் நாட் பி பனிஷ்டு வித் பனிஷ்மெண்ட் ஆஃப் மோர் தேன் 1 such offense. அதில் ஒரு தண்டனைக்கு உள்ளதை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்காங்க. ஒரு தண்டனைக்கு உள்ள என்னன்னா, ஒரு அடிக்கு என்ன தண்டனையோ அதைத்தான் கொடுக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 50 அடி அடிக்காரா, அதில் ஒரே ஒரு அடிக்கு மட்டும் தண்டனையை கொடுங்க அப்படின்னு. அந்த 50 அடி ஒரு அடி அடிக்கான், அடித்தாச்சு. 2வது அடி அடிக்கான், அடித்தாச்சு. 5 அடி அடிச்சிருக்கான், 5 அடி அடித்தாலும் ஒரு அடிக்குள்ளே தண்டனை தான் கொடுக்கணும். அப்போ இன்னொருத்தர் குறுக்க வர்றாரு, அவரை 2 அடி அடிக்கான், இப்போ அதுக்கு வேறு தண்டனை. ஏன்னா அது என்டையர்லி டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கு. இனி இது ஃபஸ்ட்டு பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில், நாட் மோர் தேன் த கோர்ட் விச் ட்ரைஸ் குட் அவார்டு, அந்த நீதிமன்றத்தால் அந்த குற்றத்திற்கு வழங்கக்கூடிய தண்டனைக்கு அதிகமாக வழங்கக்கூடாது. எப்போ? 2 விதமான சூழ்நிலைகளில் சொல்லலாம். ஒன்று எப்படின்னா, 2 or more separate definitions. அந்த குற்றம் 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. falling under 2 or more separate definitions, பல செயல்கள் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டுமே தனியாக ஒரு செயலுக்குள்ளே வந்து. உதாரணம் எப்படின்னா, ஒருத்தன் கம்பை வச்சு அடிக்கான். கம்பை வச்சு அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வாலண்டர்லி காசிங் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 352ல் பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் தேன் ஆன் கிரேவ் ப்ரொவகேஷன். அடித்தா காயம் ஏற்படுத்தினா ஒரு செயல், அடிச்சடியில் காயம் வந்தது, காயம் ஒன்று வரணும்னு இல்லை. கன்னத்தில் ஓங்கி அடித்தா என்ன ஆகுது, கண்ணை வலிக்கு. கண்ணை வலிச்சதுன்னா அது ஹர்ட் ஆயிடும். கன்னத்தில் அடித்தா கண்ணை வலிக்கிறதுனால ஹர்ட்டானா அது என்ன கண்டிஷன்லாம் வரும், நமக்கு எந்த செக்ஷன்லாம் வர போடலான்னா, 352ல் பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் தேன் ஆன் அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ், நீ அடித்த ஒன்று. 323ல் வாலண்டர்லி காசிங் ஹர்ட். அப்போது அடித்தது ஒரே செயல், ஒரு செயல் 2 டெஃபனிஷனுக்குள்ளே வந்திருக்கு. 352ல் பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ், 323ல் காசிங் ஹர்ட். இப்படி ஒரே செயல் 2 டெஃபனிஷன். அதே சமயத்தில் கம்பைன் பண்ணுனா வேற ஒரு
டெஃபனிஷனாக இருக்குது அப்படின்னா கம்பைன் பண்ணி போட்டுக்கிடுங்க. ஆனால் எப்படி நீங்கள் வேணாலும் போட்டுக்கிடுங்க. ஆனால் எதுக்குள்ளே போகக்கூடாது, அந்த அந்த கோர்ட்டு தண்டனைக்கு அதிகமாக போகக்கூடாது. 2 or more செப்பரேட் டெஃபனிஷன்ஸ், பல செயல்கள் இருக்குது, 2 or more டெஃபனிஷன்ஸ். அதில் ஒன்று மட்டும் தனியாக ஒரு டெஃபனிஷனுக்குள்ள வருது. நான் சரியாக சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த இதை எடுத்துக்கலாம், அந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். செக்ஷன் 71 ஐபிசி. Limit of punishment of offense made up of several offenses. Where anything which is an offense is made up of part, any of which part is itself an offense, the offense shall not be punished with a punishment more than one of such offense. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே செயல் பகுதியாக இருந்து தனித்துவமாக இருந்தாலும் அது ஒரு குற்றம்னா ஒரு தண்டனை தான் கொடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். உதாரணம், ஒரு கம்பை வச்சு அடித்தார், 2வது கம்பு அடித்தார், 3வது கம்பு அடித்தார், ஆனால் ஒரே தண்டனை தான் கொடுக்கணும். இது பார்ட் 1. இதுக்கு கீழே 2 கொடுக்காங்க. Where anything is an offense falling within 2 or more separate definitions, ஒரு குற்றம் 2 டெஃபனிஷனுக்குள்ள வருது, அல்லது several acts of which one or more would itself constitute an offense combined different offense. 2 சூழ்நிலையை பார்க்கும். ஃபஸ்ட்டில் பல பகுதி ஒரு குற்றம் ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். 50 அடி அடித்தான்னா ஒரு தண்டனை கொடுங்க. 2வது பார்ட்டில் அதுக்கு மேக்சிமம் என்னது, ஒரு செயலுக்குள்ள குற்றத்துக்கு தண்டனை. 2வது ஒரு பார்ட்டில் கோர்ட்டால் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் இந்த கேஸை விசாரிக்காங்கன்னா அந்த கோர்ட்டு அந்த அஃபென்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், 3 வருஷம் கொடுக்கலாம். அப்போ 3 வருஷம் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, ஒரே செயல் 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஒன்று அடித்தான், பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டரிலி காசிங் ஹர்ட்டு, அல்லது பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ஃபோர்ஸ் அசால்ட்டு அதர்வைஸ் தேன் ஆன் ப்ரொவோகேஷன். கன்னத்தில் கை நீட்டி அடித்தாங்க. இது எந்த தண்டனை கொடுக்கலாம்னா 352 தண்டனை கொடுக்கலாம். எப்படி? பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ஃபோர்ஸ். 323 வாலண்டரிலி காசிங் ஹர்ட். ஒரு செயல் 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. நீங்கள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 2யுமே சார்ஜில் எழுது, 2க்குமே தண்டனை கொடுங்க. ஆனால் என்ன பொதுவான விதி என்னன்னா, இப்படி ஒரு செயலுக்கு 2 செக்ஷனை போட்டு நீங்கள் 2 தண்டனை கொடுத்தீங்கன்னா அதை என்ன செய்வாங்கன்னா, அதை எல்லாருமே ஒரே நேரத்திலேயே 5 வருஷம், ஒன்று 3 வருஷம் ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னா ஒரு 5 வருஷம் முடியும் வெளியே வந்துடுவார். இல்லாட்டா கன்சிக்யூட்டிவ் பனிஷ்மெண்ட்னா 5 பிற 3 8 வருஷம் உள்ளே இருக்கணும். இப்படி ஒரு செயலுக்கு 2 செக்ஷனுக்கு கீழே கொடுக்கதா இருந்தால் கோர்ட்டில் அதிகபட்சம் அந்த கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது எப்படின்னா, ஒரு செயலை செய்தாங்க, பார்த்தா அதில் 2 செக்ஷன் போடலாம், இல்லாட்ட ஒரு செக்ஷன் இருக்குது, கம்பைன் பண்ணி போடுது. ஒருத்தன் திருட போகிறான், கொள்ளையடிக்க போனான்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு 392 பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி. 323 போன இடத்துல அடிக்கான். ஏன்னா அப்படி அடித்தாதான் அது தெப்ட்டு ராபரி ஆகுது. அங்கே என்ன கொடுக்கலாம், நம்ம 323 கொடுக்கலாம் காயப்படுத்தினாய் அப்படின்னு, இல்லை 392 ராபரின்னு கொடுக்கலாம். அப்போ 2 செக்ஷன்.
இவர் கொள்ளையடிச்சதுக்கு ஒன்று, இவர் காயப்படுத்தினதுக்கு ஒன்று, 2 செக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து வேற ஒரு செக்ஷன் இருக்குது, 394, வாலண்டர்லி காசிங் ஹர்ட் வைல் கமிட்டிங் ராபரி, கொள்ளையடிக்கும் போது காயம் ஏற்படுத்தினாய் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க போயில ஒருத்தனை அடித்தார், இது ஒரு செயல், ஒரு டிரான்சாக்ஷன். இதை 394 கொண்டு போய் வைக்கலாம். 394 என்ன, வாலண்டர்லி காசிங் ஹர்ட். அல்லது என்ன செய்யலாம், 323, 392 பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் ஹர்ட்டு, பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரின்னு 2 செக்ஷன் இருக்குது, ரெண்டையும் கொடுக்கலாம். சார்ஜ் ஃப்ரேமிங்கில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் தனித்தனி சார்ஜ் வைக்கணும்னு இருக்குது. இப்படி உள்ள சூழ்நிலை வரும்போது அந்த நீதிமன்றத்தால் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு கூடுதல் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த செக்ஷன் 71 சொல்லுது. ஒரு குற்றம் பல பகுதியாக இருந்தால் ஒரு பகுதிக்கு மட்டும் தண்டனை கொடுங்க. ஒரு தடவை கம்பால் அடித்தவனுக்கு ஒரு தண்டனை, அதே இது 50 தடவை அடித்தாலும் அவனுக்கு அந்த ஒரு அடிக்குள்ள தண்டனையை தான் கொடுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன சொல்லுதோம், ஒரே அஃபென்ஸு 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. அடித்தாங்கிறது ஒன்று, அல்லது யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ்னு ஒன்று 2. கன்னத்தில் கை நீட்டி அடித்தால் அது காயப்படுத்தணும்னு எடுக்கலாம், அல்லது நீ காயப்படுத்தல் அல்லது யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் 2 செக்ஷனுக்குள்ளேயும் வருது. 2லையும் நம்ம தண்டனை கொடுக்கலாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி. அதே மாதிரி அடுத்த ஒரு சூழ்நிலையை சொல்லுதாங்க, ஒரு செயல் அதை 2ஆக பிரிச்சும் போடலாம், சேர்த்தும் போடலாம். கொள்ளையடித்தாய் காயப்படுத்தினாய்ன்னு சொல்லலாம், அல்லது கொள்ளையடிக்கும் போது காயப்படுத்தினாய்ன்னு சொல்லலாம். இந்த 3ஆக கொடுக்கலாங்கிறதுனால அதில் என்ன கண்டிஷன் சொல்லுவாங்கன்னா, மேக்சிமம் சொல்லக்கூடியது மேக்சிமம் அந்த நீதிமன்றத்தால் அவனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ. இப்போ செஷன்ஸ் கோர்ட்னா அவருக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அதுவரை கொடுத்துக்கோங்க, அதை தாண்டி கொடுக்கக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட்னா அவருக்குள்ளதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. இதையும் சிஆர்பிசியை நீங்கள் சேர்த்து வச்சு படிக்கணும். சிஆர்பிசியில் சார்ஜ் ஃப்ரேமிங்கில் 212 220 என்ன வரும் இந்த செக்ஷனு. சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா போகலாம். இது கொஞ்சம் சந்தேகம் வரணும் உங்களுக்கு, இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். எது சிஆர்பிசியா? அந்த இப்போ பார்த்து சொல்கிறேன். இந்த இப்போ சொல்லுதேன், சார்ஜ் ஃப்ரேமிங் சாப்டரில் வரும். இப்போ பார்த்து சொல்கிறேன். இது ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு 218 செப்பரேட் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ் அதில் இது வருது. ஓகே சார். 218, 219, 220 ட்ரையல் ஃபார் மோர் தேன் 1 அஃபென்சஸ் அப்படின்னு அதை பாருங்கள். அதாவது அங்கே சார்ஜ் ஃப்ரேமிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் சார்ஜில் எழுதணும்னு. தண்டனைன்னு வரும்போது எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுக்கணுங்கிறது பொதுவான ஒரு அது என்ன கட்டை விரல் விதி, ரூல் ஆஃப் தம்ப் ரூல் என்னன்னா, ஒரே அஃபென்ஸுக்கு நீங்கள் 2 சார்ஜ் போட்டு 2 தண்டனை கொடுக்குறது அது நியாயம் இல்லை. 2 தண்டனை 2ஐயும் சார்ஜாக போடுங்க. இப்போது அடிக்கிறதும் சார்ஜு, யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸு காசிங் ஹர்ட் ஒன்று, யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் 2மே கன்னத்தில் அடித்தார் பல்லு போச்சு அப்படின்னு ஒரு செக்ஷனை போடுதோன்னு வைங்க. அடித்தோன்னு போடுதான், கிரிமினல் ஃபோர்ஸ்ன்னு போடுதோம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன, 2ஐயுமே சார்ஜில் எழுதணுன்னு சிஆர்பிசியில் சொல்லுவாங்க. தண்டனை கொடுக்கும்போது 2ம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் அதை இப்படி ஒரே செயலுக்காக 2 செக்ஷனை போட்டு 2 தண்டனை கொடுத்தீங்கன்னா அதை ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அதாவது கன்கரண்ட்டு இல்லாமல் இருந்தால் கன்சிக்யூட்டிவ் 1 முடிச்சு ஆடணும்.
அடித்ததுக்கு ஒன்று, அதுக்கு பின்னால் வேறு திருடுனா அப்படின்னா திருடினதுக்கு ஒன்று அடித்ததுக்கு ஒன்றுன்னு 2 தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே நீதிமன்றங்களில் சொல்லக்கூடிய தம்ப் ரூல். அது புரிஞ்சுட்டா? இனி 72க்கு போகலாம். பனிஷ்மெண்ட் ஆஃப் பர்சன் கில்ட்டி ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கான், எதுன்னு தெரியல அப்படின்னா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த செவரல் அஃபென்சஸ் ஸ்பெசிஃபைட் இன் த ஜட்ஜ்மெண்ட்டு, பட் தட் இஸ் டவுட்ஃபுல் ஆஃப் விச் தீஸ் அஃபென்ஸ் இஸ் கில்ட்டி. ஒருத்தன் 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கான், ஒன்று கொலை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கோம், 3ஆவது ஆளை கொலை பண்ணிட்டான். இதில் யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, 2 பேரும் பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கார், ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் தான் உள்ளே இருக்கா, 2 பேரும் சொல்ல மாட்டேங்க யார் கொலை பண்ணான்னு. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இங்கே ஒரு செக்ஷன் வைக்காங்க. Judgment is given that a person is guilty of one of the several offenses, but that is doubtful of which these offense he is guilty. அவர் எதில் அவர் கொலைக்கு உடந்தையா அல்லது கொலை பண்ணாரா தெரியலையே, 2 பேரும் பூட்டி கிடக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மினிமம் பனிஷ்மெண்ட் எங்கே வருதோ அதை கொடுங்க அப்படிங்காங்க. அப்போ 2 பேரில் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், ஒருத்தன் உதவி பண்ணியிருக்கான். யார் கொலை பண்ணா யார் உதவி பண்ணான்னு தெரியுன்னா 2 பேருக்குமே நீ உதவி பண்ண பார்ப்போன்னு குறைஞ்ச தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்னு இது குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக சொல்லலாம். இனி 73 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு ஒரு செக்ஷன் 73ல் தனிமை சிறை. இது வெள்ளைக்காரங்காலத்தில் உள்ள சட்டம். வெள்ளைக்காரங்காலத்தில் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தது. தனிமை சிறையும் நாடு கடத்தலும் அவன் அதிகமாக வச்சுருந்தான். வெள்ளைக்காரன் போன பிறகு தான் அந்த சட்டங்களை மாற்றல, நாடு கடத்தலுக்கு பதிலாக தான் நம்ம ஆயுள் தண்டனைன்னு அதை கொண்டு வந்திருக்கோம். அவர் என்ன அந்தமானுக்கு கைதி அனுப்புனாங்க, விடுதலை போராட்ட ஆட்களை. அப்படி இருக்க சூழ்நிலையில் அதை எடுத்துட்டாங்க. தனிமை சிறை இன்னும் இருக்கு. அங்கே அந்தமானில் தனிமை சிறையில் வச்சாங்க. வெள்ளைக்காரன் விடுதலை போராட்ட ஆட்கள்லாம் தனிமை சிறையில் வச்சாங்க. இப்போவும் அந்த தனிமை சிறைன்னு ஒரு செக்ஷன் இன்னும் உள்ள இருக்குது 73ல். இது கடுங்காவல் தண்டனை இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு ஆளுக்கு. கடுங்காவல் சாதாரண தண்டனை அப்படின்னு 2 பார்த்தோம். கடுங்காவல் வந்து கடின உழைப்புடன் கூடியது. அப்படி இருந்தால் கொடுக்கலாம். மொத்தத்தில் 3 மாதத்துக்கு கூட போகக்கூடாது. தண்டனை 6 மாதத்துக்கு கீழே இருந்தால் 1 மாதம் கொடுங்க. 1 வருஷத்துக்கு கீழே 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் 2 மாதம் கொடுங்க. 3 மாதம் கொடுங்க. 1 வருஷத்துக்கு மேலே உள்ள தண்டனைகள்னு மேக்சிமத்தை கொடுக்காங்க. அப்போது மேக்சிமத்தை நம்ம எப்படி சொல்லுதோ மொத்தத்திலே 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஆளை தனிமை சிறையில் வைக்க முடியாது. ஏன்னா தனிமை சிறையில் வைக்கிறது அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை. ஒத்தையில் ஒரு ரூமில் அடைச்சி போட்டு வைக்கிது. அதில் இப்போ என்னன்னா ஜெயிலர்கள் என்ன செய்தாங்க, அவன் தனியாக பனிஷ்மெண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. எப்படி பனிஷ்மெண்ட் வைக்காங்க, இவன் கொஞ்சம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை தனியாக ஒரு செல்லில் போட்டு பூட்டி வை, இவனுக்கு சாப்பாடு கொடுக்காத, இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. அதுக்கு நீதிமன்றத்தில் அது தப்பான விஷயம். இது வந்து தனிமை சிறைங்கிறது இந்தியன் பீனல் கோடில் ஒரு டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு. அதை கொடுக்கறதுக்கு நீதிமன்றங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, உனக்கு அதிகாரம் இல்லை. பிரிசனர் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் ஜெயிலர் முடிவு பண்ணக்கூடாது. அது தனிமை சிறைங்கிறது தனியாக வைக்கக்கூடியது. நீங்களாக பார்த்து ஒருத்தனை தனியாக வைக்கக்கூடாது. அல்லது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு இங்கேருந்து அங்கே மாற்றினா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மேக்சிமம் 3 மாதம் கொடுக்கலாம். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்னு 3 பிரிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 74 லிமிட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படி. 3 மாதமாக ஒருத்தனை அடைச்சி போட்டு ஒரே ரூமில் 4 சுவரை பார்த்துட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதில் என்ன செய்யலான்னா ஒரு கன்ஃபைன்மெண்ட் ஒரு பீரியடில் அவனுக்கு 3 மாதம் கொடுத்துருக்கோன்னா 14 நாளைக்கு மேலே அவனை ஒரு அடைச்சி வச்சிருக்கக்கூடாது. 14 நாளாக வேணால் வச்சுக்கிடலாம். 14 நாள் பிற ஒரு 14 நாள் கேப்பு, ஒரு 14 நாள் பிற 14 நாள் கேப்பு. பனிஷ்மெண்ட்டு அவனுக்கு 3 மாதத்துக்கு மேலே நீள பனிஷ்மெண்ட்டு.
ஏன்னா 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா, அவனுடைய பனிஷ்மெண்ட்டு மொத்தத்தில் பனிஷ்மெண்ட்டு 3 மாதத்துக்கு மேலே இருந்ததுன்னா 1 வாரம் பிறகு 1 வாரம் கேப்பு, அந்த மாதிரி 1 வாரம் கேப்பில் 1 மாதத்தில் 1 வாரத்துக்கு மேலே அவனை அப்படி வைக்கக்கூடாது. செக்ஷன் 795 என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டு, ஒருவன் திரும்ப திரும்ப செய்துகிட்டே வந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு காயின், கவர்மெண்ட் ஸ்டாம்பு, இல்லாட்டா அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி, இதில் ஒருத்தர் குற்றம் பண்ணி 3 வருஷம் தண்டனை வந்திருக்காருன்னா 10 வருஷ தண்டனை கூட அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்த சாப்டரு அபட்மெண்ட்டுக்கு போகலாம். சரி, அபட்மெண்ட்டுக்கு போகலாம். அபட்மெண்ட்டுன்னா ஒரு குற்றத்திற்கு உடந்தையாக இருக்குது. அதாவது செய்தவன் மட்டுமில்லை, செய்தவனை தூண்டினவன், செய்தவனுக்கு கூட நின்றவன், சரி ஆலோசனை பண்ணவன் எல்லாரையும் பிடிக்கிறதுக்குள்ள கான்செப்டை கொண்டு வரோம். ஒரு குற்றம் செய்ததுக்கு அவர் மட்டும் இல்லை, வேற ஒருத்தனை கொலை பண்ண இன்னொருத்தனை தூண்டுதவனையும் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இந்தியன் பீனல் கோடில் கொண்டு வரோம். அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எல்லாம் 3 வகையான பிரிவு வைக்காங்க. பிரின்சிபல் அஃபெண்டர்னு வச்சுட்டு அதுலேயே ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, அசசரிஸ்ன்னு வச்சுட்டு அதுக்கு துணைவியார் நின்னவன் குற்றத்துக்கு முன்னால், துணையாக நின்னவன் குற்றத்துக்கு பின்னால் அப்படின்னு கொண்டு வரான். எப்படின்னா, கொலை பண்ணதவன் ஃபஸ்ட்டு, கொலை பண்ணதுக்கு கூட வண்டியில் கூட்டிகிட்டு போய் பைக்கை ஓட்டிக்கிட்டே ரன்னிங்கில் நிற்கி வண்டி, இவன் கீழே இறங்கி போய் அங்கே ஒருத்தனை வெட்டிட்டு வந்து வண்டியில் இறங்கிட்டான். அப்போது பிரின்சிபல் அஃபெண்டர் இந்த 2 பேரும், கொன்னவன் ஃபஸ்ட்டு டிகிரி, கூட்டிகிட்டு போய் காற்று நின்று அவனை தூக்கிட்டு வந்தானே அவனை 2வது டிகிரி. பைக்கை கொண்டு போகிறான், பைக்கில் இவன் பின்னால் இருக்கான், அந்த ஆள் பக்கத்தில் நிறுத்தினா அவன் இறங்கி போனான், வெட்டுனா வந்து பைக்கில் ஏறிக்கிட்டான், போயிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி. அசசரிஸ் பிஃபோர் கிரைம். அசசரிஸ் பிஃபோர் கிரைம்னு சொன்னால் இந்த குற்றம் செய்வதற்கு முன்பு உடந்தையாக இருந்தவர்கள். வெட்டுக்கு அருவாளை, நல்ல அருவாளை வாங்கி கொடுத்தான், அவர் அசசரிஸ் பிஃபோர் கிரைம். அசசரிஸ் ஆஃப்டர் கிரைம், இவன் வந்தவொடனே ஒழிச்சு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தான், அடுத்த ஸ்டேட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க, இதெல்லாம் அசசரிஸ் ஆஃப்டர் கிரைம். இப்படி 3 விதமாக இங்கிலீஷில் பிரிக்காங்க. குற்றம் செய்தவர், அதுலேயும் ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, பிறகு குற்றத்துக்கு முன் உதவியவர்கள், குற்றத்துக்கு பின்பு உதவியவர்கள். நம்ம இந்த இதுக்கே போகலாம். இந்தியன் பீனல் கோடில் 2 வகை. குற்றம் செய்தவர், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர். குற்றம் செய்தவர்னா கத்தியால் போய் வெட்டினா, அருவாளால் வெட்டினான்னா குற்றம் செய்தவர். அபட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது அந்த பிரின்சிபல் அஃபெண்டர் செகண்ட் டிகிரியும், அசசரிஸ் பிஃபோர் அண்ட் அசசரிஸ் ஆஃப்டர். பிரின்சிபல் அஃபெண்டர் செகண்ட் டிகிரி யார்? அந்த பைக்கில் கூட்டிகிட்டு போனான்னு அவனுக்கு இந்த அடுத்த மேலே கத்தியை வைக்கலாமா, அவன் பைக்கில் தான் நிற்கான், உதவி தான் பண்ணியிருக்கான், அவர் அபட்டராக வராரு. அவர் உடந்தையாக இருந்தார். அதே மாதிரி குற்றத்துக்கு முன்னால் பின்னால் செய்தவங்களை நம்ம அபட்டர் அப்படின்னு, உடந்தை அப்படின்னு கொண்டு வரோம். இதை சுப்ரீம் கோர்ட்டு சீனா வெர்சஸ் விஜயகுமார் மகாஜன் கேஸில், அபட்மெண்ட் இன்வால்வ்ஸ் எ மென்டல் ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்டிகேட்டிங் எ பர்சன் ஆர் இன்டென்ஷனலி எய்டிங் எ பர்சன் இன் டூயிங் எ திங். அபட்மெண்ட்னா என்னங்கிறத இதில் அவங்க ஒரு விவரம் சொல்லுவாங்க, இப்படியா இருக்கும் அப்படின்னு. ஒருவரை தூண்டுவது அல்லது ஒருவருக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் சஜஷன். புருஷன் ஒய்ஃபை பார்த்து நீ செத்துப்போ அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொன்னார், அதனால் நான் செத்துட்டேன்னு சொன்னால் தற்கொலைக்கு தூண்டுவது. புருஷன் கோபத்தில் செத்துப்போன்னு சொல்லியிருப்பார், வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாருன்னா அதுக்குள்ளே அவர் செத்து போயிருப்பான். என்னன்னா என் புருஷன் ஜாவ சொன்னார், நான் செத்துட்டேன் அப்படின்னு அவன் போனான்னு வைக்கேன். அப்படின்னு இருக்கும்போது அது அபட்மெண்ட்டுன்னு எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா அங்கே ஒரு இன்டென்ஷன் இல்லை, சும்மா கேஷுவல் ரிமார்க். அது இன்டென்ஷனலி எய்டிங் எ பர்சன்.
அதில் ஒரு குற்ற உணர்வோடு இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் தான் இதை எடுத்துக்கிடுவோம். ஆனால் இந்தியன் பீரியனுக்குள்ளே சில இடங்களில் அந்த குற்ற உணர்வை மாற்றி வச்சுட்டாங்க. மென்சரியாலாம் தேவையில்லை அப்படிங்க. இதில் 292 சேல் ஆஃப் அப்சின் புக்கு. ஆபாச புத்தகங்களை ஒருத்தர் விற்கிறார். ஆபாச புத்தகங்களை விற்கும்போது அங்கே மென்சரியா வேணும்னு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயா தெரியாத ஐயா உள்ளே இப்படி இருந்ததுன்னு தெரியாமல் விற்றுட்டேன். 10 பக்கம் இருந்ததில் நடுவில் ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னா அவரோட இன்னசென்ஸை சொல்லுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது அவரோட டியூட்டி. ப்ராசிக்யூஷன் காட்ட வேண்டாம். நான் இன்னசென்ட் அப்படின்னு அவர் காட்டணும். இதில் செக்ஷன் 292. 121 அபட்டிங் வேஜிங் ஆஃப் வார் அப்படின்னு இருக்கு. அது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குற்றம் செய்வதற்கு கூட்டம் போடுவாங்க, ஒரு போருக்கு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அபட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அஃபென்ஸ்னு வச்சுட்டாங்க. அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்டோ, உடந்தையோ அல்லது முயற்சியோ அல்லது குற்றஞ்செய்தியோ எல்லாவனுக்கும் ஒரே தண்டனை தான். அதில் அந்த அபட்மெண்ட்டை பற்றியே வரல. மற்றபடி எங்கே போனாலும் ஒரு அபட்மெண்ட்டுனா ஒரு குற்ற உணர்வோடு செய்திருக்கணும். கணவன் மனைவி சண்டு போது கேஷுவலாக ஒரு வார்த்தை சொன்னார்னா அது சொன்னதனால் பெண் இறந்தால் அதனால் அவன் தண்டனை அப்படின்னு கொண்டு வர முடியாது. அங்கே ஒரு இன்டென்ஷன் வேணும். இன்டென்ஷன் தான் பார்த்துட்டு தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ இதில் அபட்மெண்ட் ஆஃப் எ திங்கு 107 டிஃபைன் பண்ணாங்க. ஒரு 3 விதமான சூழ்நிலைகள் அது வரலாம். இன்ஸ்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தூண்டுதல். 2வது கான்ஸ்பிரசி, சரியாலோசனை. 3வது இன்டென்ஷனல் எய்டு, வேணும்னே உதவி பண்ணுது. ஒரு செயலை செய்ய தூண்டுவது இன்ஸ்டிகேஷன், கான்ஸ்பிரசின்னா ஒரு சதி ஆலோசனை. ஆனால் இங்கே என்னன்னா ஒரு சதி ஆலோசனை செய்யும்போது இன்னும் ஒரு கண்டிஷன் கூட இங்கே இருக்குது. அதன் தொடர்பாக ஏதாவது ஒரு செயலோ அல்லது செய்யாமல் விட்டு போனதோ இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்கா, வீட்டில் புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்திருக்கா, டவுரியில் ப்ராப்ளம், அவளை கொன்னுறணும் அப்படின்னு மாமியார் நினைக்கா, மகன்கிட்ட சொல்லுதா, வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுதாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணை எப்படி கொல்லுதுன்னு. இதுதான் கான்ஸ்பிரசி. உடந்தை அப்படின்னு வரும்போது கான்ஸ்பிரசி வருது. ஆனால் தூண்டுனா போதும், அங்கே ஒரு செயல் நடக்கணும்னு தேவையில்லை. உதவி இருந்தால் போதும், அங்கே செயல் நடக்கணும்னு தேவையில்லை. கான்ஸ்பிரசி மட்டும் அங்கே ஒரு செயல் நடந்தால்தான் அது உடந்தை என்று ஆகும். அங்கே ஒரு ஏதோ செயலோ செய்ய விட்டு போனதோ இருந்தால் தான் அது ஒரு உடந்தை அப்படின்னு அதை சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் கூடி பேசி அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யலைன்னா அது கான்ஸ்பிரசியே இல்லை. இவெல்லாம் கூடி பேசி வீட்டில் ஒரு விஷத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்கன்னா சம்திங் டன், அப்போ அது கான்ஸ்பிரசி. அங்கே ஒரு குற்றம் வரும். 3 விதமான குற்றங்களில் உடந்தையோட 3 விதமான பிரிவுகளில் முதல்ல இன்ஸ்டிகேஷன், தூண்டுதல். 2வது சதி. சதியில் மட்டும் என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு செயலும் கூடி சம் மூமெண்ட் இருக்கணும் அங்கே. அப்படி இருந்தால் தான் அது வரும். 4வது இன்டென்ஷனல் எய்டு. இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இந்த செக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்டிகேட் பை வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சீல்மெண்ட். இது எப்படி தூண்டுவாங்க, ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் அல்லது கன்சீல்மெண்ட் வழியாக தூண்டலாம். இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஆளை கைது பண்ண வாரான் போலீஸ்காரன். ஒரு ராமசாமி வீட்டில் இருக்கார், இன்னொரு வீட்டில் ராமகிருஷ்ணன் இருக்கார். ராமகிருஷ்ணன் வீட்டில் கொண்டு போய் இவர் தான் ராமசாமி, கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு நான் அடையாளப்படுத்தி தரேன், இவன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ மிஸ்ரெப்ரசன்டேஷன் வழியாக ஒரு தவறான செயலை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கான், உதவியாக இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டிகேட் பை மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் வில்ஃபுல் கன்சீல்மெண்ட், ஒரு செயலை மறைக்கான். அல்லது ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொன்னால், ப்ரையர் ஆர் அட் த டைம் ஆர் ஆஃப்டர், ஏதாவது ஒன்று முன்னால் இருக்கவங்க பின்னால் இருக்கவங்க உதவி பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. எய்டிங் தி, அப்போ தான் செய்யணும்னு இல்லை, முன்னால் பின்னால் செய்யலாம். உதாரணத்துக்கு வெஹிக்கிள் கொடுத்தாங்க அப்படிங்கிற செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். இன்ஸ்டிகேஷன், கான்ஸ்பிரசி, எய்டு.
இன்ஸ்டிகேஷனை முதல்ல பார்க்கலாம். இன்ஸ்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா தூண்டுதல் அப்படின்னு இருக்குது. இது பல விதமாக தூண்டலாம். இதைத்தான் ரமேஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சண்டீஸ்கர்னு ஒரு கேஸ். அதில் என்ன சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஒரு ஆளை கொஞ்சம் கோவப்படுத்தி செய்ய வைக்கலாம். அவன் அவங்க அம்மா இப்படி பேசிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவன் சினமடைந்து ஒரு குற்றத்தை செய்ய அவரை தூண்டலாம். இல்லாட்டா செய்ப்பா அப்படின்னு கோ ஃபார்வர்டு, அர்ஜ் ஃபார்வர்டு அப்படிங்காங்க. இன்ஸ்டிகேட்டர் இஸ் குட், அர்ஜ் ஃபார்வர்டு, செய்ய அது நல்லது, அப்படி தான் செய்யணும், அவனை அடிக்க வேண்டியதான், அவனை கொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லுது. ப்ரொவோக், அவனை தூண்டி விட்டான், ப்ரொவோக். அல்லது ஒரு மனக்கிளர்ச்சியூட்டி அல்லது என்கரேஜ் செய்து, எல்லாமே அநேக வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும், பல விதமாக வரலாங்கிறதுக்கு அதை சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் நமக்கு பெரிய வித்தியாசங்கள் காட்டுற மாதிரி இல்லை. ஒருத்தனை கோவப்படுத்தி செய்யலாம், சந்தோஷப்படுத்தி செய்யலாம், அல்லது ஆசை காட்டி நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தானா, ஒரு 20 வயசு பையனை ஒரு பெண்ணை காட்டி நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் அவளை தூண்டலாம், மனக்கிளர்ச்சியூட்டி. அல்லது அவனுக்கு தெரியாமல் செய்தது ஆமாப்பா அதே செய்யன்னு சொல்லலாம். அப்படி எப்படியாவது தூண்டுறதுக்கு ஒரு வழியை சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு இல்லை, தன்னுடைய செயல் காரணம் கூட செய்யலாம். இது சஜஸ்டிவாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு. அது ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வர அந்தந்த சூழ்நிலைக்குள்ளதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது தூண்டுதலா இல்லையா அப்படின்னு நீதிமன்றங்கள் முடிவு பண்ணோம். இது எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னால், ஒன்று நடத்தைகள் வழியாக இருக்கலாம். ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் இருந்தால் 2 பேருடைய நடத்தை வழியாக ஒரு ஆள் இன்னொரு ஆளாக ஒரு செயலை செய்ய தூண்டலாம். மருமக கஷ்டப்படுத்தி மாமியார் சாகலாம், ஆனால் மாமியார் கஷ்டப்படுத்தி மருமக சாகலாம், சூசைடு. அப்போது அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னு நாங்கள் ஒரு குற்றம்னு கொண்டு வரோம். அப்படி நடத்தைகள் வழியாக வரலாம். இன்னொன்று அப்ரூவல் ஆஃப் அன் ஆக்ட், ஒரு செயலை செய்தது மற்றவர்கள் ஆதரிக்குது, அதான்ப்பா சரியானது செயல் அப்படின்னு. இதுக்கு நல்ல உதாரணம், அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி சிதை மேல் இருந்து உயிர் விட வேண்டும், அதை எல்லாரும் கூடி நின்று கோஷம் போடணும். அந்த பெண்ணை நீ தெய்வமாயிட்ட அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்காங்க அந்த செயல்களை. பிற சட்டத்தின் வழியாக தான் அதை நிறுத்துவாங்க. அல்லது வில்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வழியாக தவறான தகவலை கொடுத்துட்டு ஒரு குற்ற செயலை செய்ய வைக்கிறது. சுவாமி பிரகல்தாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பின்னு ஒரு கேஸு. இதில் புருஷன் ஒன்றுமே சொல்லலை, கோ அண்ட் டை அப்படின்னு சொன்னார். போய் செத்து தொலை அப்படிங்கிறார். அதனால தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இறக்கிறதுக்கு அட்டம் டு சூசைடுக்கு இவர் தான் அபட்மெண்ட் அப்படின்னு குற்றம் கொண்டு வராங்க. அதெல்லாம் முடியாது, எடுக்காத வராங்க. ரமேஷ்குமார் வர்சஸ் சத்தீஸ்கர் கேஸில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோபத்திலேயே ஒரு உணர்ச்சியில் ஒரு செயல்களை சொன்னால், ஒரு வார்த்தைகளை சொன்னால் அதனுடைய இன்டென்ஷன் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லும்போது அது இன்ஸ்டிகேஷன் வராது அப்படிங்க. இனி அபட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி, அடுத்த ஃபஸ்ட்டு தூண்டுதல், அடுத்து சதி. இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்தாங்க. இங்கே மட்டும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், an act or illegal omission, ஏதாவது ஒரு செயலோ அல்லது சட்டப்பூர்வம் அல்லாத ஒன்றோ செய்யாமல் இருக்கும், செய்யணும். அப்படி செய்தால் தான் அது அபட்மெண்ட்டுங்க டெஃபனிஷனுக்குள்ளே வரும். நான் உதாரணம் சொன்ன மாதிரி, வீட்டில் 4 பேர் அம்மா மகா குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து மருமகளை கொல்லணும்னு சதி ஆலோசனை பண்ணாங்க. விஷப்பாட்டெல்லாம் வாங்கி வைக்காத வரைக்கும் அது தப்பு இல்லை, பேசிகிட்டே இருக்கட்டும், அது கான்ஸ்பிரசி இல்லை. கான்ஸ்பிரசிக்கு மட்டும் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடி எடுத்து வைக்கணும். அடி எடுத்து வச்சா தான் அது குற்றம்னு வரும். இப்போ கான்ஸ்பிரசிக்கும் அபட்மெண்ட் பை கான்ஸ்பிரசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். கான்ஸ்பிரசிங்கிறது சதி ஆலோசனைங்கிறதே ஒரு குற்றம் அங்கே தனியாக வச்சுருக்கோம். ஒரு குற்றச்செயல் செய்வதற்காக திட்டம் போடுறது ஒரு சதி ஆலோசனைன்னு செக்ஷன் 120A வச்சுருக்கோம். இந்த செக்ஷனில் என்ன சொல்லுதோ, அபட்மெண்ட்டுங்கிற ஒரு குற்றம், அந்த குற்றம் செய்ததுக்கு இங்கே வச்சுருக்கோம். இது என்ன வித்தியாசம் இருக்குது? பிரேமதா நாத் தலுக்கர்
சரோஜ் ரஞ்சன் சர்க்கார் அப்படிங்க கேஸ். இதில் என்னன்னா, இது வந்து மியர் காம்பினேஷன் ஆஃப் பர்சன்ஸு அபட்மெண்ட்டுக்கு. அங்கே ஒரு செயல் நடக்காத வரைக்கும் சதியாலோசனை இல்லை. ஆனால் செக்ஷன் 120A சொல்லியிருக்க மாதிரி ஒரு சதியாலோசனைன்னா அந்த சதியே ஒரு குற்றம், அது தனித்துவமான குற்றம். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதாங்க, அங்கே சதிங்களையே ஒரு குற்றம்னு நம்ம சொல்லிட்டோம். உதாரணம், 4 பேர் சேர்ந்து வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு உட்காந்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எப்படி போர் தொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அது ஒரு குற்றம். இது அப்படி இல்லை, ஒரு குற்றத்தை செய்ததுக்கு தூண்டுதலுக்காக சதியாலோசனை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கணும், ஒரு செயல் நடந்திருக்கணும், அப்போ தான் இங்கே ஒரு குற்றம் ஆகுது. நார்மலாக 120A சொல்லக்கூடியதில் கூடி பேசினாலே குற்றம்தான், அங்கே ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று இல்லை. இங்கே அபட்டர் வந்து பிரின்சிபல் அஃபெண்டர் இல்லை, இது வந்து வேற ஒரு குற்றம். இவர் கூட நிற்கார், கொலை பண்ணுதவனுக்கு கூட நிற்கார், அவர் தான் அபட்டர். ஆனால் கான்ஸ்பிரசியில் அந்த ஆளே மெயின். ஏன்னா கான்ஸ்பிரசி இட் செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ். இங்கே ஒரு கொலை செய்ததுக்கு துணை நிற்காரு, ஒரு திருட்டுக்கு துணை நிற்காரு, இதுதான் அஃபென்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அபட்டர் பை கான்ஸ்பிரசிக்கும் அங்கே கான்ஸ்பிரசிக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டு வித்தியாசம். ஒன்று வந்து ஒரு செயலை செய்தால்தான் இது கான்ஸ்பிரசி ஒரு குற்றங்க அளவுக்கு வருது, கான்ஸ்பிரசி பை அபட்டர். ஆனால் கான்ஸ்பிரசிங்கிறது அது தனித்துவமான ஒரு குற்றம். கான்ஸ்பிரசி செய்துட்டாங்க, சதியாலோசனை செய்தாலே ஒரு குற்றம்னு கொண்டு போயிருந்தோம். இங்கே அப்படி இல்லை, சதியாலோசனை அதுக்கு பின்னால் அது தொடர்பாக ஏதாவது ஒரு செயல் செய்திருக்க வேண்டும். அங்கே சதியாலோசனைங்கிறதே தனிப்பட்ட ஒரு குற்றம்னு சொல்லுவதனால அவங்க பிரின்சிபல் அஃபெண்டர். இங்கே வந்து என்ன ஆகுது, கிரிமினல் கான்ஸ்பிரசி, இவங்க வேற ஒரு குற்றம் செய்வதற்கு துணை நிற்கிறார்கள். எப்படின்னு சொன்னால் கொலை பண்ணதுக்கு கூட நிற்காங்க, அந்த மாதிரி. இனி அடுத்தது அபட்மெண்ட் பை இன்டென்ஷனல் எய்டிங், வேணும்னே உதவி பண்ணுவாங்க. இது எப்படி செய்யலாம்னா, டைரக்ட்லி அசிஸ்டிங் கமிஷன் ஆஃப் த கிரைம், தானே உதவி பண்ணுது. கொல்ல போறியாப்பா, இந்த எங்கள் வீட்டில் நல்ல அருவாள் இருக்குது, கொண்டு போ. இதுதான் டைரக்ட்லி அசிஸ்டிங். ரெண்டாவது, இல்லீகலி ஒமிட்டிங் டு டூ எ திங் விச் ஹி இஸ் பவுண்ட் டு டூ, தான் செய்ய வேண்டிய செயலை செய்யவில்லை. இதில் ஒன்றை செய்து கொடுக்காரு, ரெண்டாவது இதில் செய்ய வேண்டிய செயலை செய்யலாம். ராம்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை 2 போலீஸ்காரை கூப்பிட்டு வீட்டுக்கு ஒரு வழக்குக்கு விசாரிக்கணும்னு கொண்டு போனார். கொண்டு போய் 2 ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க, ஆணை ஒன்று பெண்ணை தனியாக. இந்த ஆணை அடைச்சிருக்க ரூமில் ஒரு போலீஸ்காரர் காவலுக்கு நிற்காரு, பெண் அடைச்சிருக்க ரூமில் ஒருத்தர் போய் கற்பழிக்காரு. அந்த பெண்ணு சத்தம் போட்டு தான் இவர் இன்னும் செய்யலை, இவர் காவலுக்கு நிற்கார். 2 ரூமில், ஒரு ரூமில் ஆணை அடைச்சிருக்காங்க, ஒரு ரூமில் பெண் அடைச்சிருக்காங்க. இவர் செய்தார். இவரையும் பிடிச்சி அபார்ட்மெண்ட்டுன்னு உள்ளதுக்கு வைக்காங்க. இவர், ஐயா நான் ஒன்றும் செய்யலை, நான் காவல் காத்துக்கிட்டு நிற்கேன் அப்படிங்கார். நீ காதை அடைச்சி அங்கே நடக்கிறத கண் அடைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா, அதனால் நீயும் இதுக்கு ஒரு உதவி அப்படி. அப்போ 2வது வகையில் உதவி எப்படி வருது, ஒரு செயலை செய்ய வேண்டிய இடத்தில் செய்யாமல் இருப்பதாக. இனி 3வதுல டூயிங் an act which facilitate the commission of another, வேற ஒருத்தன் செயல் செய்வதற்கு துணை நிற்க. முதல்ல அவரே செய்தார், 2வது செய்யாததுக்கு இல்லீகல் ஒமிஷன், கண்ணடைச்சி பார்க்காம இருந்தார், இல்லீகல் ஒமிஷன். 3வது உதவி பண்ணுவாங்க, ஒரு திருட போன இடத்துல வீட்டு வாசலில் வண்டியோடு நிற்காங்க. இதெல்லாம் வரும்போது இன்டென்ஷன் வந்து முக்கியம். இந்த உதவிங்கிறது இன்டென்ஷனோடு வரணும். ஒரு 4 பேர் இருக்காங்க, அவன் வந்து எல்லோரும் இன்றைக்கி டின்னருக்கு வாங்கப்பா, நான் என் பண்ண வீட்டில் நல்ல பெரிய சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாப்பாடு, எல்லா சாப்பாடு கூட தண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான். அவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்டு, 2 பேரில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்காது, அங்கே வச்சு ஒருத்தனை கொன்னுட்டான். இப்போது
இவன் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டதுனால தான் இவன் கொன்னான். இப்போ அவனும் வருவான், வந்து அவனை கொல்லணும்னு இன்டென்ஷனோட கொன்னாங்கன்னா எய்டிங், உதவி செய்தார். இவனுக்கு தெரியாது, கேஷுவலாக அவனையும் கூப்பிட்டான் இவனையும் கூப்பிட்டான், வந்த இடத்துல 2 பேரும் அடித்து ஒரு ஆள் செத்தாங்கன்னா அவர் அபட்டர் இல்லை, அவர் உடந்தை குற்றவாளி இல்லை. ஆனால் வேணும்னே அவன் வருவான், வரும்போது அவனை கொல்ல வேண்டும் என்று அவனையும் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டோம் அப்படின்னாங்கன்னா அவர் உடந்தை. அதை ப்ரூவ் பண்ணணும். அந்த மனசோட தான் இவர் கூப்பிட்ருக்காருன்னு சொன்னாதான் சொல்ல. அப்போ 108 யார் அபட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மெல்லாம் பார்க்குது அபட்டிங் எ திங், ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் தூண்டுவது உடந்தையாக இருப்பது எப்படின்னு. இப்போ அபட்டர்னா யார் உடந்தை குற்றவாளி அப்படிங்கிறத சொல்லுதான். இது 2 விதமான சொல்லுவாங்க. ஒன்று, யார் தூண்டுனாங்களோ அவங்க. 2வது, யார் ஒரு செயலை செய்ய அவன் செய்தது ஒரு தகுதி உள்ளவராக இருக்கும்போது, அவர் ஒரு நோக்கத்தோடு அறிவோடு செய்யும்போது குற்றம் என்றால் அந்த செயலை செய்ய தூண்டியவரும் அபட்டர் அப்படின்னு வரான். இது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு செயலை செய்ததற்கு உதவியாக இருந்தார், கான்ஸ்பிரசி அல்லது தூண்டுதல்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு குற்றம் செய்ய போகிறாரியா, இந்த அருவாளை கொண்டு போ, அது ஃபஸ்ட்டு. 2வது, இது எப்படி செய்தாங்கன்னா, இதை ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு வந்தால் புரியும். ஒருத்தனுக்கு ஒரு கணவனுக்கு மனைவியை கொல்லணும், ஒரு விஷத்தை கையில் கொடுக்காரு, மக கையில். அம்மா சாப்பிடும்போது அம்மா சாப்பாட்டில் கொடுத்துரு அப்படின்னாரு. இல்லாட்டா அங்கே ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் இதை போட்டுரு அப்படிங்காரு. குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகுது. அப்பா சொன்னால் கேட்கான்னு போதுன்னு வைக்கலாம். அதில் அந்த குழந்தை செய்து குற்றம் இல்லை. ஏன் குற்றம் இல்லை? இட் இஸ் இன்கேபபிள் ஆஃப் டூயிங் அவன் அஃபென்ஸ். அந்த குழந்தைக்கு குற்றம் செய்வதற்கு தகுதி இருந்தால், அது அந்த எண்ணத்தோடும் அந்த அறிவோடும் செய்திருந்தால் குற்றம் என்றால் அதை தூண்டியவரும் குற்றவாளி. இப்போ குழந்தை செய்தது குற்றம் இல்லை, அதனால் ஐ ஆம் நாட் அன் அபட்டர் அப்படின்னு இவர் தப்பிச்சு போக முடியாது. அவர் உடந்தை குற்றவாளி. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஒரு குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கார். 2வது கண்டிஷன், அந்த செயல் தகுதியுள்ள ஒரு நபரால் செய்யும்போது குற்றமாக இருக்கும்போது, நோக்கத்தோடும் அறிவோடும் செய்யும்போது குற்றமாக இருக்கும்போது அதை தூண்டியவர் குற்றவாளி அப்படின்னு இருக்கு. ஒரு குழந்தை கையில் கொடுக்குது. இதில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லீகல் ஒமிஷன் ஆஃப் ஆக்ட், அது கூட இதில் எடுத்துக்கிடுதாங்க. அதான் இல்லீகல் ஒமிஷன் ஆஃப் ஆக்ட்னா அந்த போலீஸ்காரரு ஒமிஷன் ஆஃப் ஆக்ட், அவர் அதை காப்பாற்றி இருந்திருக்கணும், என்ன செய்ய வேண்டியது செய்திருக்கணும், சட்டப்பூர்வமானதை செய்யலை, அதனால் அவர் உடந்தையில் நின்னாருங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன். 2வது, அஃபென்ஸ் நாட் கமிட்டட், குற்றம் செய்யப்படவில்லை அப்படின்னாலும் நீ செய்தது தப்பு தான். இட் இஸ் நாட் நெசரி ஆக்ட் அபட்டட் ஷுட் பி கமிட்டட். செயல் செய்யப்பட வேண்டும் என்றில்லை, குற்றம் செய்யப்பட வேண்டும் என்றில்லை. தப்பு தானே. ஒருத்தனை இருக்கவனை பிடிச்சி சும்மா இருக்கவனா, இந்தாப்பா அருவாள் இருக்கு, போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீ பேர் செய்தது தப்பு தான். அவன் வெட்டுதான் அல்லது வெட்டாமல் போகிறான், நீ செய்தது தப்பு. அந்த குற்றம் செய்யப்பட வேண்டும் என்று இல்லை. இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க, ஏ இன்ஸ்டிகேட்ஸ் பி டு மர்டர், சி பட் பி ரெஃப்யூசஸ், நான் அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வேற ஆளை பாருன்ட்டான். அப்படி இருந்தாலும் ஏ உடந்தை குற்றவாளி, தூண்டுனார் அப்படின்னு இருக்கு. 3வது, நாட் கேப்பபிள் ஆஃப் கமிட்டிங் அன் அஃபென்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனாக செக்ஷனில் சொல்லுவாங்க. ஒரு குற்றம் செய்வதற்கு தகுதி உள்ளவர் அல்ல என்றாலும் அவரை நீங்கள் ஒரு குற்றம் செய்ய தூண்டினால் நீங்கள் உடந்தை குற்றவாளிங்கிறது 3வது. 4வது, அபட்மெண்ட் ஆஃப் அபட்மெண்ட், உடந்தையாக இருப்பதற்கு உடந்தையாக இருக்க. என்ன சொல்லுவார், நீ போய் ஏ சொல்லுவார் பீட்டா, நீ கொஞ்சம் சியை தூண்டி விடு, அவன் போய் இசட்டை கொல்லட்டும் அப்படின்னு. அப்போ ஏ பியை தூண்டுதார்,
பியும் சியும் ஃப்ரெண்டு, நேரடியாக ஏ போய் சீட்டை சொன்னால் செய்ய மாட்டார். அவள் ஏ சியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அவனை தூண்டி விட்டு செட்டை கொல்ல வைக்கான். அப்போ அபட்மெண்ட் ஆஃப் அபட்மெண்ட் இஸ் ஆல்சோ அஃபென்ஸு. அபட்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட்டு இங்கே வருது. அடுத்தது நீட் நாட் பி எ கன்சர்டட் ஆக்ஷன். எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு இல்லை, யாரை தெரியணும்னு இல்லை. இது எங்கே கான்ஸ்பிரசி வரும்போது வரும். அவன் ஒருத்தனை கொல்லன்னு முடிவு பண்ணாங்க 3 பேர் சேர்ந்து. 4வது ஒருத்தன்ட்ட போய் நாங்கள் 3 பேர் யாருன்னு சொல்லலை. 4வது ஒருத்தன்ட்ட போய் நீ கொஞ்சம் விஷம் வாங்கி தாப்பா, நாங்கள் ஒரு ஆளை கொல்லணுங்க. அவன் விஷத்தை வாங்கி கொடுக்கான். கொல்லணும்னு சொல்லியே வாங்கிட்டான். அப்படி உள்ள சூழ்நிலையில் நீட் நாட் பி எ கன்சர்டட் ஆக்ஷன். யார் யார் அந்த சதியாலோசனையில் சேர்ந்தவங்க, ஒருவருக்கொருவர் யார் இருக்காங்கன்னு அது தெரியணும்னு இல்லை. இது 5வது விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அபட்மெண்ட் அப்படிங்கிறது. இனி உள்ளதெல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ராஜீவ்காந்தி பழைய அதில் கான்ஸ்பிரசிலே வேறையும் ஒன்று இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஒரு குற்றம் செய்ய சதி ஆலோசனை, அது 120 வருது. அந்த டெஃபினிஷனை வாசிக்கணும். இதில் பார்க்குது ஒரு குற்றம் செய்வதற்காக ஒரு சதி ஆலோசனை, அதை செய்யறதுக்கு நம்ம எப்படி துணை போனோம் அப்படிங்கிறதுக்கு அதை வாசிக்க. Definition of criminal conspiracy: when 2 or more persons agree to do or cause to be done an illegal act, an act which is not illegal by illegal means, such an agreement is designated as conspiracy. அப்போ இங்கே கான்ஸ்பிரசின்னா என்னன்னா, எல்லாரும் ஒரு கூடி சட்டப்பூர்வம் அல்லாத ஒரு செயலை செய்ய போறான்னு முடிவு பண்ணுவாங்க, அல்லது சட்டப்பூர்வமான செயலை சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் செய்ய போகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கான்ஸ்பிரசின்னு போடுது. இப்போ இவங்க என்ன செய்தாங்க, இங்கே ஒரு சதி ஆலோசனை பண்ணி வேற ஒருத்தனை ஒரு குற்றம் செய்ய வைக்காங்க. அங்கே அவங்களே குற்றம் செய்ய போகிறாங்க. when 2 or more persons agree to do or cause to be done, ஒரு இல்லீகல் ஆக்ட். அதில் வரும்போது நீங்கள் சொன்ன கேஸில் வரும்போது அவங்கெல்லாம் கூட்டம் கூடி ராஜீவ்காந்தி கொலை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணாங்க அப்படின்னா அங்கே கேஸ். புரியுதா? இனி பனிஷ்மெண்ட்டு 108A அபட்மெண்ட் இன் இந்தியா ஆஃப் இந்தியன் ஆஃப் அஃபென்ஸ், அபட்மெண்ட் இன் இந்தியா ஆஃப் அஃபென்சஸ் அவுட் சைட் இந்தியா. அதாவது ஒரு ஆள் இந்தியாவுக்கு வெளியே ஒரு குற்றம் செய்யறதுக்கு பார்க்காரு. A person abut shall be punishable as an offender if he abets the commission of any act in a foreign country. ஒரு வெளிநாட்டில் ஒரு குற்றம் செய்வதற்கு அவர் தூண்டுதல் செய்கிறார் அப்படின்னா இந்தியாவில் செய்ததை போல அவர் தண்டிக்கப்படுவார் அப்படின்னா. இல்லஸ்ட்ரேஷனில் கோவாவில் ஒரு குற்றம் செய்ததுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒருத்தர் தூண்டுதல் செய்தார் அப்படின்னா ஒரு தப்பு. இப்போ தான் இந்தியாங்கிறது வேறு நாடுன்னு பெரிய நாடாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. பாண்டிச்சேரி வேற ஒரு கண்ட்ரி. விழுப்புரத்தில் இருக்கவர் பாண்டிச்சேரியில் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணுவார், அபட்மெண்ட்டு. அது இந்தியாவில் செய்த குற்றம் போல் தண்டிப்போங்கிறது அதில் சொல்லலாம். 109 பனிஷ்மெண்ட் ஆஃப் அபட்மெண்ட் இஃப் த ஆக்ட் அபட்டட் இஸ் கமிட்டட் அண்ட் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் இஸ் மேட் ஃபார் பனிஷ்மெண்ட். ஒருத்தர் ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுதார், அந்த செயல் செய்யப்பட்டது, நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன், அதுக்காக தனியாக இந்தியன் பீனல் கோடில் ஒரு ப்ரொவிஷன் வைக்கலை, அபட்மெண்ட்டுக்குன்னு தனியாக தண்டனை கொடுக்கல, இந்த அபட்மெண்ட்டுக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொன்னால் he shall be punished with the punishment provided for the offense. அந்த அஃபென்ஸுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையே கொடுத்துருங்க அப்படின்னு. அதாவது
ஒரு செயலை செய்ய தூண்டுகிறார். தூண்டப்பட்ட செயல் செய்யப்பட்டது குற்றச்செயல். அந்த குற்றத்துக்குன்னு என்ன தண்டனையோ அதே தண்டனை இவர் கொடுக்கணும். எப்போ? அபட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இல்லைன்னா. உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு ஒரு ஆளுக்கு லஞ்சம் கொடுக்காரு. அதை அவர் வாங்கலை, இல்லை அவர் வாங்கிக்கிட்டாருங்கிறது இப்போ லஞ்சம் கொடுக்கத உடந்தையாக இருக்குதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் இல்லை. அப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு என்ன இருக்கோ அதே இதை கொடுத்துடணும். இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்குது. அதாவது ஒரு குற்றச்செயல் நடக்கிறது தூண்டுதல் காரணமாக, தூண்டுதலுக்குன்னு தனியாக உடந்தையாக இருப்பதற்குன்னு தனியாக ப்ரொவிஷன் இல்லை பனிஷ்மெண்ட்டுக்கு. அப்போ குற்றத்துக்குள்ள அதே தண்டனையை கொடுக்கணும். 109. 110 பனிஷ்மெண்ட் ஆஃப் அபட்மெண்ட் இஃப் அ பர்சன் அபட்டட் டஸ் அன் ஆக்ட் வித் டிஃபரண்ட் இன்டென்ஷன் ஃப்ரம் தட் ஆஃப் த அபட்டர். இவர் ஒரு வேலையை செய்ய சொன்னார், அவன் வேற ஒரு வேலையை செய்துட்டு வந்துட்டான். 2 தட்டு தட்டிட்டு சொன்னார், 2 அடி அடிச்சுட்டு சொன்னார், அவன் கொன்னுட்டு வந்துட்டான். அப்போ என்ன ஆகும்? இவர் உடந்தையாக இருந்தது அவரை அடிக்கிறதுக்கு தான், ஆனால் அவன் செய்தது கொலை செயல். அப்போ அவர் கொலைக்கு தண்டனைக்குள்ளவார். இவரோட தண்டனை அடிக்க தூண்டினார் அப்படிங்கிறதுக்கு தான் உண்டு. இவர் என்ன இன்டென்ஷனோட என்ன நாலேஜோட இவர் தூண்டினாரோ அதுக்குள்ள தண்டனை தான் இவருக்கு. ஆனால் அவன் வேற ஒரு இன்டென்ஷனோட அவன் ஒரு செயலை செய்திருந்தா அவன் வேற மாதிரி. போய் அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, நீ அடிக்க தூண்டும் போது அவர் கொலை செய்தார் என்றால் அவர் கொலைக்குரிய தண்டனையை அவர் அனுபவிக்கணும், அடிக்க தூண்டுவதற்குள்ள தண்டனையை இவரை அனுமதிக்கணும். இன்னொன்று 111 liability of abettor when one act abetted and different act done. ஒரு செயலை செய்ய சொல்கிறார், அவர் வேற ஒரு செயலை செய்தார். அது அவனாவே செய்தான். இங்கே அப்படி இல்லை. as a probable consequence an act is abetted, different act is done as a probable consequence. அதனுடைய சாத்தியமான விளைவாக the offense is committed under influence of instigation or conspiracy. இவர் தூண்டினாரு, அதன் காரணம் அவன் ஒரு செயல் செய்தான். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ், ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் இவங்க வேற ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இவர் ஏங்க வர போய் கொல்லணும் அப்படிங்கிறத தூண்டி விடுதார். அவன் போய் தவறுதெல்லாம் ஏக்கு பதிலாக பியை கொண்டுட்டான். இப்போ என்ன ஆகுது? இவர் ஐயா நான் ஏத்தான் கொல்ல சொன்னேன், இவனை கொல்ல சொல்லலைன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவர் பி கொல்லப்பட்டது ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அபட்மெண்ட், இவருடைய தூண்டுதலின் சாத்தியமான விளைவாக அது நடந்தது. அதனால் the abetter is liable for the act same manner and the same extent as if he had directly abetted it. பியை கொல்லுவதற்கு தூண்டது போலவே இவர் தண்டிக்கப்படுவார். உதாரணத்துக்கு ஒரு விஷத்தை கொடுக்கான் சின்ன பிள்ளை கையில், அம்மா சாப்பாடில் கொண்டு போடுன்னு சொல்லுதான். அவன் போய் அந்த பிள்ளை போய் இவனோட அம்மா சாப்பாடில் போட்டுட்டு மனைவியை கொல்ல நினச்சா இப்போ இறந்தது அவன் அம்மா. இப்போது இவர் என்ன சொல்ல முடியும்? அது எங்கள் அம்மாவை நான் கொல்லுவேனா, அது எனக்கு இன்டென்ஷன் இல்லை, நான் அப்படி தூண்டலைன்னு சொல்ல முடியாது. எதனால்? இவர் தூண்டப்பட்டதன் காரணமாக அந்த குழந்தை ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவாக அது போய் பாட்டி சாப்பாடில் போட்டு பாட்டி இறந்துட்டு, அப்படி உள்ள சூழ்நிலை வரும்போது இவருக்கு அந்த செயலையும் இவர் தூண்டினார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வேற ஒரு செயலை செய்தால் வராது. ஒரு வீட்டை போய் தீ வச்சுட்டு வான்னு சொல்லுதான், அவன் தீயை வச்சா அவன் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்துட்டான். அது ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் இல்லை. இவர் என்ன சொன்னார்? தீயை தானே வைக்க சொன்னார், திருட சொல்லலை. அப்போது அவன் தீ வச்சதுக்கும் திருட்டுக்கும் அவருக்கு தண்டனை. அபட்மெண்ட்டு இவர் தீ வைக்க சொன்னதுக்கு மட்டும்தான் அபட்மெண்ட் அப்படின்னு இருக்குது.
வேற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, துப்பாக்கியெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் போய் திருடிட்டு வாப்பா ராத்திரி அப்படின்னா, ராத்திரி திருட போகிறான். செக்யூரிட்டி கார்டு வந்து குறுக்க நிற்காம அவன் ஆயுதங்கள்லாம் கொடுத்தானே விட்டுருக்காரு. இந்த இன்ஸ்டிகேட் பண்ணவர் அவர் 2 அடி அடித்தார், ஆயுதங்களை உபயோகித்தார். அப்படிங்கும்போது அங்கே அவர் தூண்டி விட்டவர் அந்த ஆயுதங்களை உபயோகித்து காயப்படுத்தினதுக்கும் லைபிள் ஆவார். எதனால்? அது ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ். இவர் ஆயுதங்களை இவர் தான் கொடுத்து விட்டுருக்காரு, வந்து அடிச்சுக்கிட்டேன்னு தானே கொடுத்துருக்காரு. அதனால் ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு டிரான்சாக்ஷன். திருட போன இது தீ வைக்க போன இடத்துல திருடிட்டு வர்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்சிக்வன்ஸ். அது ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் இல்லை. அதனால் அவர் அங்கே வரமாட்டார். இங்கே அடுத்த செயலுக்கும் இவர் அதில் லைபிள் ஆகி வராரு, சிறை தண்டனை கொடுக்கணும். abetted when liable to cumulative punishment for act abetted and for act done. ஒரு செயலை செய்ய சொல்லுதாரு, அந்த செயலை செய்யும் போதே இதுவும் கூட நடக்கலாம்னு இவருக்கு தெரிஞ்சால் அதுவும் கூட நடக்கணும். abetted an act, அவர் என்ன செய்தார்? டிஃபரெண்ட் ஆக்ட் விச் கான்ஸ்டியூட் டிஸ்டிங் அஃபென்ஸ். அங்கே வந்து கான்சிக்வன்ஸில் சொன்னோம், இது அதே தான். அசிய கான்சிக்வன்ஸ் வேறு ஒரு காரியம் கூட செய்தார். இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய வேலையை செய்வதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுதார். இது அதுக்கு தான் தூண்டுதார். அவன் ஆஃபீஸர் வரானா, அவனை வேலையை செய்ய விடாதப்பா, உள்ளே விடாத அப்படிங்கார். அவர் என்ன செய்தார்? 2 அடியும் கூட அடிச்சிட்டார். இது ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ். அதனுடைய இவருக்கு தெரியும், நிறுத்தும்போது காயங்கள் ஏற்படலாம் அப்படின்னு தெரியும். அப்படின்னா இஃப் யூ நியூ தட் இட் இஸ் லைக்லி டு காஸ் கிரீவியஸ் கட் இன் ரெசிஸ்டிங் பப்ளிக் சர்வெண்ட், அப்படி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வரும்போது காயங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்று இவருக்கு தெரிந்திருந்தால் இவர் அப்போ அங்கே அதுக்கும் கூட லைபிள் ஆவார்.